பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன் பாபு, அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட அந்த 9 பேருமே குற்றவாளிகள் தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவிகளை மிரட்டி அவர்களை கெஞ்ச வைத்து கொடுமைப்படுத்தி கொடூரர்கள் 9 பேருமே குற்றவாளிகள் தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த விசாரணையில் ரகசியமாக இந்த பெண்களின் அடையாளங்கள் மற்றும் அவர்களுடைய விவரங்கள் மறைக்கப்பட்டு பல்வேறு அரசியல் நிர்வாக தலையீடுகளை மீறி இந்த குற்றம் சாட்டப்பட்டு 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருக்கிறார். தண்டனை விவரங்கள் பகல் 12 மணிக்கு நண்பகலில் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய அந்த 9 பேருமே குற்றவாளிகள் தான் என்று நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் குற்றவாளி சபரிராஜன், 2வது குற்றவாளி திருநாவுக்கரசு, 3வது குற்றவாளி சதீஷ், 4வது குற்றவாளி வசந்தகுமார், 5வது குற்றவாளி மணிவண்ணன், 6வது குற்றவாளி பைக் பாபு, 7வது குற்றவாளி அருளானந்தம், 8வது குற்றவாளி அருண்குமார், ஹரேன் பால் என இந்த 9 குற்றவாளிகளுமே குற்றவாளிகள் தான். அவர்களுக்கான தண்டனை விவரம் என்ன என்பது 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி நந்தினி தேவி அறிவித்துவிட்டார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டப்பட்டவர்களை பெண்களை கொடுமைப்படுத்தியது, வீடியோ பதிவுகளை எடுத்து அவர்களை மிரட்டியது, அவர்களிடமிருந்து பணம் பறித்தது, குடும்பத்தினரை மிரட்டியது, தாக்கியது என அவர்களிடம் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பாலியல் வன்கொடுமை என 14 பிரிவுகளில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. கல்லூரி மாணவிகளை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி கொடூரமாக மிரட்டிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு அளித்திருக்கிறார். தண்டனை விவரம் பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி நந்தினி தேவி அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இன்று சேலம் சிறையில் அடைக்கப்பட்ட இந்த 9 பேரும் பலத்த பாதுகாப்புடன் இன்று கோவை நீதிமன்றத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். அழைத்து வரப்பட்ட நிலையில் முன்னாள் அதிமுக நிர்வாகி அருளானந்தம் மற்றும் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், பைக் பாபு, மணிவண்ணன், பால், அருண்குமார் ஆகிய 9 பேருமே குற்றவாளிகள் தான் என்று நீதிபதி நந்தினி தேவி அதிரடியாக அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே உற்று நோக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணை நிறைவடைந்து 1500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 9 பேருமே குற்றவாளிகள் தான் என்று பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் அந்த தீர்ப்பின் விவரங்களை இப்போது தெரிவித்திருக்கிறார். தண்டனை விவரங்கள் பகல் 12 மணிக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த வழக்கறிஞர் இப்பொழுது தீர்ப்பில் உள்ள அம்சங்களை இப்போது அவர் வெளியில் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வெளியான சூழ்நிலையில் தண்டனை விவரங்கள் 9 பேருக்கும் அளிக்கப்படும் தண்டனையை பகல் 12 மணிக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.